சரி, என் பேர் சதீஷ். நான் வந்து திருச்சியில இருந்து இங்க படிக்க வந்தேன். நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணது வந்து 2022ல ஸ்டார்ட் பண்ணேன். திருச்சியில ஒரு இன்ஸ்டியூட்ல அங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணது. அங்க ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் காலேஜ் முடிச்சுட்டு படிக்கும்போது எனக்கு அந்த காலேஜ்ல எப்படி இருந்தோமோ அதே மாதிரி ஒரு ஃபீலிங் தான். ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் அப்படிதான் இருந்துச்சு. ஜாலியா போயிட்டு இன்ஸ்டியூட் போயிட்டு வருது அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2023 தான் கொஞ்சம் சீரியஸ்னஸ் தெரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் தான் படிக்க ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் வந்து ஆர்ஆர்பி கிளர்க்ல பாஸ் பண்ணேன். அடுத்து ஐபிஎஸ் கிளர்க் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் மெயின்ஸுக்கு வந்து என்ன படிக்கணும்னு தெரியல எனக்கு ஃபர்ஸ்ட். நான் என்னோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா, மெயின்ஸ்னா எக்ஸ்ட்ரா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் படிக்கணும் அப்படின்ட்டு மெயின்ஸுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் படிச்சுட்டு இருந்தேன். ஆப்டி ரீசனிங் ப்ரிலிம்ஸ்ல இருக்கு, சரி எக்ஸ்ட்ராவா மெயின்ஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ் தானே கேட்கறாங்க, சரி கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் படிக்கணும்ட்டு அது படிச்சுட்டு இருக்கும்போது தான் அபித் சார் வந்து இந்த மாதிரி யூடியூப்ல சொன்ன மாதிரி இங்க தூத்துக்குடியில வந்து கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, சரி இங்க வந்து படிப்போம்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸை சேர்ந்து வந்தோம். இங்க வந்து நான் இங்கிலீஷ்காக தான் ஃபர்ஸ்ட் வந்தது, வந்து இங்கிலீஷ்காக தான் வந்தேன். பட் ஆனா மேக்ஸ் மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுமே இங்க நல்லா எடுத்தாங்க. ராஜேஷ் சார் வந்து நல்லா மேக்ஸுக்கு மேக்ஸ்னாலே டிஐ மட்டும் தான் பார்க்கணும், ரீசனிங்னாலே பசில் மட்டும் தான் போடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்தது. நான் எனக்கு வந்து அப்படிதான் இருந்துச்சு. பட் ஆனா அதையும் தாண்டி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கு. அதை வச்சு நம்மளால ஈஸியா மெயின்ஸ்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்ற விஷயம்லாம் இங்க வந்து கத்துக்கிட்டேன். இங்கிலீஷ் சாரும் அபித் சார் நல்ல இங்க ட்ரைனிங்லாம் பயங்கரமா கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் வரும்போது இங்க வெளியதான் தங்கணும். இங்க ஃபர்ஸ்ட் ஒரு வருஷத்துக்கு வந்து வாடகை கொடுக்கறதுலாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாத போது தான் இப்போ இங்க ஹாஸ்டல் வந்து சொன்னாங்க. இப்போ அடுத்த ஐயாவோட ஹாஸ்டல்ல தான் ஃபுல்லா உட்காந்து அங்கேதான் படிச்சேன். காலையில ஒரு 6:30 இங்க வந்தேன்னா நைட்டு 11 வரையும் இங்கதான் இருப்பேன். ஃபுல்லா இங்கதான் படிச்சுட்டு இருப்பேன். நம்ம இப்ப இங்க அது மட்டும் இல்லாம இங்க உட்காந்து பார்க்கும்போது இங்க நிறைய பேர் பாஸ் ஆயிட்டு இந்த மேடையில ஏறி பேசும்போதெல்லாம் எனக்கும் அங்க உட்காந்து எப்ப நம்ம நின்று பேசுவோம் அப்படின்னு ஃபுல்லா ஏங்கிக்கிட்டே இருப்பேன். நம்ம ஒரு நாள் இங்க நிக்கிறதுக்காக அவரு வருஷம் ஃபுல்லா ஏறி கிளாஸ் எடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு. ஸோ என்னது படபடன்னு பேசுறேன், என்ன பேசுன்னு தெரியல. ஆமா, நான் வந்து கனரா பேங்க்ல வந்து செலக்ட் ஆயிருக்கேன், ஐபிஎஸ் கிளர்க்ல. சரி, நீங்க உங்களுக்கு வச்சுனா கேளுங்க. சரி, உங்களுக்கு ஏதாச்சும் தான் கேளுங்க. அகாடமில வந்து நான் இங்க ஹாஸ்டல்ல தான் படிச்சேன். ஃபுல்லா ஃப்ரீ ஹாஸ்டல் தான். சாப்பாடு வந்து இங்கதான் சாப்பிடுவோம். ஸோ எனக்கு வந்து இங்க தங்குறதுக்கு சாப்பிட்ற செலவெல்லாம் வந்து ரொம்ப இதாச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் வந்து நான் வெளியே தான் தங்கி படிச்சேன், வெளியே தான் சாப்பிட்டேன். அப்ப எனக்கு செலவோட இங்க படிக்கும்போது எனக்கு ரொம்ப பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. நான் அதை பத்தி யோசிக்கணுன்ற இது பிரச்சனை இல்லாம ஃப்ரீயா படிச்சேன் இங்க இருக்கும்போது. வெளியே தங்குறத விட இங்க கொஞ்சம் பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. ஸோ பிரேச்சிமத் ஐயாவுக்கு உண்மையிலேயே ரொம்ப நன்றி சொல்லணும். வேற ஏதாச்சும் கேளுங்க ஏதாச்சும். கரண்ட் அஃபேர்ஸா? கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும் போது எனக்கு முக்கியமா இருந்த பிரச்சனை என்னன்னா, ஃபர்ஸ்ட் நான் அஃபேர்ஸ் கோட் தான் எடுத்து படிச்சேன். அஃபேர்ஸ் கோட் படிக்கும் போது இப்போ யாராச்சும் அவங்க பாஸ் ஆவாங்க, பாஸ் ஆகிட்டு அவங்க ஒரு சோர்ஸ் சொல்லுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் அப்படிதான் கரண்ட் அஃபேர்ஸ் கோட் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்து நான் ஸ்டடிக்கு படிச்சான் பாஸ் ஆனேன் அப்படின்றப்போ ஃபர்ஸ்ட் ஒரு மாசம் அஃபேர்ஸ் கோட் நல்லா படிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஸ்டடிக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு ஸ்டடிக்கு தாவுறது. ஸ்டடிக்கில போட்டா அவங்க வீடியோ போடுறது இல்லை அப்படின்னு அதுக்கப்புறம் அது நின்றுடும். அதுக்கப்புறம் சரி அம்மிட்டு வேற ஒருத்தர் வருவாரு, ஸ்மார்ட் கேரா படிச்சா நல்லா இருக்கும், சரி ஸ்மார்ட் கேரா போகுது. ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு சோர்ஸ் படிச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸ் முழுசா நாசமா போயிடும். ஸோ அப்ப இந்த வருஷம் இந்த என்ன பண்ணேன், ஒரே சோர்ஸ் தான் படிக்கணும். யாரு என்னன்னு சொன்னாலும் நீங்க எந்த சோர்ஸ் வேணாலும் படிங்க, ஸ்மார்ட் கேராவா இருக்கட்டும் அஃபேர்ஸ்டா இருக்கட்டும், எந்த சோர்ஸ் வேணாலும் படிங்க. ஆனா அந்த ஒரு சோர்ஸ் மட்டும் படிச்சாலே போதும். அது கண்டிப்பா ஒரு சோர்ஸ் படிச்சா கண்டிப்பா அதுல இருந்து ஒரு 10 கேள்வி வந்தாலும் நமக்கு ப்ராஃபிட் தானே. அப்படிதான். இங்கிலீஷுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் இங்க திருச்சியில இருக்கும்போது அபிசாரோட கிளாஸ் நான் பார்த்தது இல்லை. அப்புறமேட்டு இங்க வீடியோ போட்டதுக்கு அப்புறம் சரி இங்க மெயின்ஸ்னா நமக்கு என்னன்னு தெரியாது, சரி இங்க வந்து படிச்சா நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் இங்கதான் உட்காந்து ஃபுல்லா அபிசாரோட கிளாஸ் தான் ஃபுல்லா பார்த்தேன்.
ஆனா பார்த்துட்டு எனக்கு வந்து ரொம்ப குழப்பம். எடுத்தோடனே படிச்சா நமக்கு டக்குன்னு வராது இல்ல, கொஞ்சம் குழப்பமா தான் இருந்துச்சு. அப்புறம் எடிட்டோரியல் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எடிட்டோரியல் எனக்கு என்னன்னா கன்சிஸ்டன்சி பிரச்சனையா இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு நாள் பண்ணுவோம், நாளைக்கு பண்ண மாட்டோம். அந்த மாதிரி போயிட்டு இருந்த போது சிவான் அவர் வந்து கன்சிஸ்டன்சி வந்து நல்லா ஃபாலோ பண்ணுவாரு. சரி, அவர் கூட போய் உட்காந்துட்டோம். டெய்லியும் சாயங்காலம் 6 மணி, 6 மணி ஆனாலே உட்காந்து எடிட்டோரியல் என்னமோ என்ன வேலை பார்த்துட்டு இருந்தோமோ, எங்க இருக்கோமோ சரி, எங்க இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்துட்டு உட்காந்து எடிட்டோரியல் ஸ்பிட் பண்ணணும்ட்டு 6 மணி அந்த எவ்வளவு 1 மணி நேரம்லாம் இல்லை, 2 மணி நேரம் போகும். பொறுமையா ஒவ்வொரு வார்த்தையும் என்ன, அது பார்ட் ஆஃப் ஸ்பீச் என்ன, ஒவ்வொரு வார்த்தையும் பார்ப்போம். பார்ட் ஆஃப் ஸ்பீச் என்னன்னு டெய்லியும் கன்சிஸ்டன்சியா எந்த விஷயம் இருந்தாலுமே அந்த 6 மணி அவன் உடைய மாட்டோம். நான் அந்த 2025 ஏப்ரல் மாசத்துல இருந்து இப்ப நான் பாஸ் ஆகின வரையும் உட்காந்து டெய்லியும் உட்காந்து பார்த்தேன். ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் சரி, எந்த கிழமையா இருந்தாலும் சரி, எங்கேயும் விடுறது இல்லை. 6 மணி ஆனா எடிட்டோரியல் தான் அப்படின்னு பாத்துரு. அந்த கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணா போதும். அப்புறம் ஆப்டிக் வந்து பார்த்தோம்னா, நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படின்னா, எனக்கு மேக்ஸ் சுத்தமா வராது. அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, இப்போ ஒருத்தவங்க ஏதாச்சும் சம்முக்கு சொல்லுவாங்க. டைம் அண்ட் டிஸ்டன்ஸா, சரி உட்காந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் போடுவேன். டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ஓகே, ஒரு கொஸ்டின் பார்த்தா ஓகே நம்ம டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்துருச்சு அப்படின்னு நினைச்சிருது. அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப் போடுவோம். சரி இந்த கொஸ்டினை வாசிச்சா போதும் நமக்கு வந்துடும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு கொஸ்டின் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். சரி நமக்கு மேக்ஸ் வருது அப்படின்னு நானே நினைச்சிட்டு பிலிம்ஸ் பாஸ் ஆயிருவேன். ஆனா மெயின்ஸ் போனா அது வேற மாதிரில இருக்கு, நமக்கு தெரியாது. அப்படின்ற போதுதான் எனக்கு இப்போ அபித் சார்ட்ட நான் என்ன மேக்ஸ் வருது ஆனா எனக்கு மார்க் வர மாட்டேங்குது அப்படி, மேக்ஸ் செய்ய வருது ஆனா மார்க் வர மாட்டேங்குது, என்னால எக்ஸாம்ல வந்து வெளிப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லும்போது தான் சரி நீங்க எப்படி படிச்சீங்கன்னு சொல்லும்போது இந்த கதையை சொன்னேன். இந்த மாதிரிதான் நான் போடுவேன்ட்டு. அப்பதான் சொன்னாரு ஒவ்வொரு கான்செப்டா பாருங்க, நீங்க எப்படி பார்த்துட்டு இருந்தா என்னைக்கு நீங்க மேக்ஸ் எப்படி நீங்க நீங்க வந்து உங்க மேக்ஸ் நீங்க படிக்கவே ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன பண்ணாரு, நீங்க உங்களை 2 வாரம் டைம் கொடுக்குறேன், வெறும் பெர்சன்டேஜ் மட்டும் பாருங்க, 2 வாரம் மட்டும் டைம் கொடுக்குறேன், பெர்சன்டேஜ் மட்டும் தான் பார்க்கணும், வேற எதையுமே நீங்க பார்க்க கூடாதுன்றாரு. ரீசனிங் வந்து எனக்கு நான் இங்க கிளாஸ் எடுத்தேன், ரீசனிங் வந்து ஒரு 3 மாசம் என்னமோ கிளாஸ் எடுத்தேன். அதனால ரீசன் எனக்கு கொஞ்சம் ரீசனிங் வந்துடும் எனக்கு. ஆனா ஆப்டி இங்கிலீஷ் தான் பிரச்சனையா இருந்துச்சு. கரண்ட் அஃபேர்ஸ் நான் சொன்னேன், அடுத்த பிரச்சனை தான். கன்சிஸ்டன்சி மட்டும் ஃபாலோ பண்ணல, ஒரு இதை ஃபாலோ பண்ணா வந்துடும். இப்ப மேக்ஸ் அப்புறம் இங்கிலீஷ் தான் பிரச்சனையா இருந்துச்சு. சரி இப்ப ஃபர்ஸ்ட் 2 வாரம் ஃபுல்லா பெர்சன்டேஜ் மட்டும் தான் பார்த்தேன், வேற எதுவுமே பார்க்கல. அதுக்கப்புறம் அந்த மேக்ஸுக்கான பெர்சன்டேஜ் பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்த டாபிக், அது ஒரு 2 வாரம், அடுத்த 2 வாரம் அப்படின்னு ஒவ்வொரு டாபிக்கும் உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு தெளிவா பார்க்க சொன்னார். அப்படி பார்க்கும்போது நமக்கு 8 நான் சொன்னேன் அவர்கிட்ட, இந்த மாதிரி பார்த்தா எப்படி 12 இது இருக்கு எப்படி பார்க்க முடியும்னா, நீ 5 பார்த்தாலும் போதும், அது மட்டும் அது வந்தா அது மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி அப்படின்னு சொல்லி நான் வெறும் 8 டாபிக் தான் பார்த்தேன். அதுக்கு மேல 8 டாபிக் மட்டும் தான் தெளிவா பார்த்தேன். அந்த 8 டாபிக் வச்சுதான் போனேன், அவ்வளவுதான். வேற சரி, ஓகே, தேங்க்ஸ்.